السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் மாதம் முடிவு பெற்று சிறப்பான துல்ஹஜ் மாதம் பிறக்க இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிக மிக சிறப்புடைய நாட்களாகும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லவில்லை, ஹஜ்ஜுக்கு செல்லாமல் நம்மை போன்று ஊரிலே அமர்ந்திருப்பவர்களுக்குத்தான் சொல்கிறேன். நமக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த ஆரம்ப 10 இரவுகளாகும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே இந்த இரவுகளின் மீது சத்தியமிட்டு கூறுகிறான். ஒரு பொருளை அல்லாஹ் சத்தியமிடுகிறான் என்றால், அதன் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான் என்றால், நாம் அல்லாஹ்வை தவிர யாரின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தான் மிக உயர்ந்தவன் என்ற ஒரு கருத்து அதிலே பதிந்திருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால், அந்த பொருள் மிக மிக சிறந்த பொருளாக இருந்தால்தான் அதன் மீது அவன் சத்தியம் செய்து கூறுவான். நான் வாசித்த வசனத்திலே சொல்கிறான், காலை விடியலின் மீது சத்தியமாக, பொழுது விடுகிறது, பொழுது புலர்கிறது என்று எத்தனை பேர்கள் என்னென்னவெல்லாம் சாதிக்க இருக்கிறார்கள், என்னென்னவெல்லாம் நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இந்த காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலையாளின் ஆச்சம் 10 இரவுகள் மீது சத்தியமாக, இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக. ஒற்றை என்றால் அல்லாஹ், மற்ற எல்லா பொருட்களும் இரட்டை தான்.
பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற இருமுனை சக்திகள் சேரும் பொழுதுதான் உலகத்தில் எல்லா பொருள்களுமே இரட்டை தான் உருவாக்கப்பட்டது. அல்லாஹ் ஒருவன் தான் ஒற்றை. வல்ஃபஜ்ரி வலையால் நாஸ்ர் வஷ்ஷஃப்இ வல்வக்ர் வல்லைலி இதா யஸ்ர், இரண்டு சத்தியமாக அது கடந்து செல்லுகிற பொழுது என்று அல்லாஹ் தஆலா சிறப்பாக இந்த சத்தியத்தை எடுத்துரைக்கிறான். அது இந்த 10 இரவுகளை பற்றி அல்லாஹ் சத்தியம் செய்வதனுடைய பொருள் மிக மிக சிறப்பான இரவு இது. இந்த இரவிலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான வாயினால் சொல்வார்கள், மாமின் ஐயாமின் அல்-அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதில் ஐயாமில் அஷ்ரா. இந்த 10 நாட்களை விட வேறெந்த நாளிலையும் அமல் செய்வது அல்லாஹ்விற்கு பிரியமானது அல்ல. இந்த 10 நாட்களை விட வேறெந்த நாளிலும் அமல் செய்வது அல்லாஹ்விற்கு பிரியமானது அல்ல. இந்த நாளில் தான் அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிரியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், வேறு நாட்களிலே புனித போராடி தன்னுடைய உயிரை இஸ்லாத்திற்காக வேண்டி பறி கொடுக்கிறார், அது கூட சிறந்த அமல் அல்லவா என்று கேட்கிறார். வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், எல்லாவற்றிலுமே சிறந்த அமல் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக தன் உயிரை தியாகம் செய்வது. அப்படி ஒரு வேளையிலே புனித போராடி தன்னுடைய உயிரை செலவிடுகிறான், அது கூட சிறந்தது அல்லவா? இந்த நாளை பற்றி இவ்வளவு சிறப்பாக சொல்கிறீர்களே, அந்த ஜிஹாது கூட சிறந்தது அல்லவா என்று நண்பர்கள் கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை நேர்ப்பது கூட மற்ற நாளில் நேர்ப்பது இந்த நாளுக்கு ஈடாக ஆகாது. மற்ற நாளில் உயிரை இழப்பது இந்த நாளுக்கு ஈடாக ஆகாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒருவன் ஒரு புனித போருக்கு தன்னுடைய பணம், காசுகள், தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையுமே அண்டிக் கொண்டு தன்னுடைய சொந்த வாகனத்திலே சென்று அவனும் கொல்லப்பட்டான், அவனுடைய பொருள்களும் கொல்லப்பட்டது, அவனுடைய குதிரையும் கொல்லப்பட்டது, அவன் வேண்டுமானால் கொஞ்சம் சிறந்தவனாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி, ஃபலம் யர்ஜி மின் ஸாலிக ஷை. புகாரியிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்படுகிறது. எவ்வளவு சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். நாம் அந்த 10 நாட்களும் குறைட்டை விட்டுத்தானே அந்த நாளை கழிக்கின்றோம். என்ன நாளும் குறைத்து விட்டு போட்டு அந்த நாளையும் குறைத்தை விட்டுத்தானே நாம் அந்த நாளை கழிக்கின்றோம். எவ்வளவு பெரிய சிறப்பான நாள்! எந்த நாளுடைய அமலும் இதற்கு ஈடாக ஆக முடியாது என்று சொல்கிற அளவிற்கு மிக மிக சிறப்பான நாளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நாளை வந்தால் நமக்கெல்லாம் ஒன்று தெரியும். என்ன தெரியும்? நாம் குர்பானி கொடுத்தா முதல் பிறையிலிருந்து 10ஆம் பிறை வரைக்கும் முடி எடுக்க கூடாது. இது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த 10 நாளுடைய சிறப்பு நமக்கு என்ன தெரியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதா ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ரா ஹிலால பில் ஹஜ்ஜா, பில்ஹஜ் பிறையை ஒருவன் பார்த்து விட்டான், அவன் உதவியா கொடுக்க நாடினால் அவனுடைய ரோமத்தையும் எடுக்க வேண்டாம், வலாமின் அல்பாரிஹி, அவனுடைய நகத்தையும் எடுக்க வேண்டாம். முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
கணேசத்திற்குரியவர்களே, இந்த ஒரு செய்திதான் அந்த நாளை பற்றி நமக்கு முக்கியமாக தெரிகிறது. யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் ரோமங்களை களையக்கூடாது, நாகம் எடுக்கக்கூடாது, இதுதான் நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த உண்மையிலேயே அந்த நாள் 10 நாள் என்பது அல்லாஹ்வினால் சத்தியம் செய்யப்பட்டு மிகப்பெரிய நன்மை இருப்பதாக அல்லாஹ் அதை நமக்கு அறிவிக்கிறான். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான நாளாக அந்த நாளை நம்ம அறிவிக்கிறான். அந்த நாளை நாம் கொஞ்சம் ரசித்து பார்க்க வேண்டும், கொஞ்சம் ருசித்து பார்க்க வேண்டும். நாமும் அந்த நாளிலே அமல் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலாபலங்களை அனுபவித்து பார்க்க வேண்டும். கணேசத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வினால் நமக்கு தரப்படக்கூடிய உதவியா, இந்த உதவியா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மூலமாக நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த உதவியா, அதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போமையானால் நம்முடைய உயிர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அது தடுத்து நிறுத்துகிறது என்பதாக சொல்லலாம். உலகத்திலே நடப்பது என்பது ஒரு காலம் எப்படியாவது போனா திரும்பி வந்தெல்லாம் இருக்கலாம். ஆனா இப்ப போனா திரும்பி வந்தாத்தான் நிச்சயம், போனா திரும்பி வந்தாத்தான் நிச்சயம். எத்தனை விதமான ஆபத்துக்கள் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் இங்கே சொல்ல நினைக்கிறேன். சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் ஒரு உதாரணத்திற்காக வேண்டி எப்படி எல்லாம் ஆபத்துகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த நிகழ்ச்சியை சொல்ல நினைக்கிறேன். ரமலான், இந்த கழிந்த ரமலானுக்கு முதல் வாரம் பள்ளுப்பட்டியிலே ஒரு திருமணத்திற்கு சென்று விட்டு அங்கிருந்து புறப்படும் போது மணி 7:15 ஆயிட்டது. என்னுடைய சொந்தக்காராகிய ஒரு காரில ஒரு ஓட்டுநரையும் அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். பொண்டாசிட்டி புளியங்குடி என்ற ஊரை தாண்டுகிறோம். இரவு 12 மணி. புளியங்குடி என்ற ஊரை தாண்டுகிற பொழுது, பஸ் ஸ்டாண்டை தாண்டுகிற பொழுது எதிரிலே 2 சிறுவர்கள், 15-16 உள்ள 2 சிறுவர்கள் ஒரு 2 வீலரை எடுத்து வந்து, விளக்கும் போடவில்லை, அவர்களுக்கு லைசன்ஸும் இல்லை, அந்த வண்டிக்கு ஆர்சி புக்கும் கிடையாது, பல்சர் ஒரு பெரிய பைக்கை எடுத்து வந்து பட்டார்ந்து மோதுகிறார்கள். யதார்த்தமாக ஓதிக்கொண்டேதான் சென்றோம். படார்ந்து மோதுகிறார்கள். என் பக்கத்தில் மோதினார்கள். கண்ணாடி சில்லி கிதியானது. அதன் டேப் போர்டு பின்னால் விழுந்தது, கதவு பின்னால் சென்று விட்டது, டயர் பின்னால் சென்று விட்டது. அவ்வளவு வேகமான மோது. மோதி அப்படியே இன்ஜின் நின்று விட்டது. அந்த வேகம் அவ்வளவு வேகமாக மோதிவிட்டார். குடித்து விட்டு போதை பாக்கையும் போட்டுவிட்டு இந்த 2 சிறுவர்கள் என்ன ஆனது? எல்லாமே பின்னால் போனது. கண்ணாடி சுக்குவாக நொறுங்கியது. அல்லாஹ்வினால் முன்னால் இருந்த ஏர்பேக் திறந்த காரணத்தினால் நான் ஒரு சின்ன ஆபத்து கூட இல்லாமல் பாதுகாக்கப்பட்டேன். எனவே வந்தவர்கள் எல்லாம் கதவை உடைத்துத்தான் என்னை வெளியெடுத்தார். எதற்கு சொல்கிறேன் என்றால், வெளியே சென்றால் என்ன ஆகுமோ சொல்ல முடியவில்லை. நாம் ஒழுங்காக வந்தாலும் எதிரில் வருவர்கள் ஒழுங்காக வருவதில்லை. எவனும் தப்பிக்க முடியாது. அப்பத்தான் கேட்டு வச்சேன், இந்த வருஷம் எப்படியாவது குர்பானி கொடுத்தோம். எப்பவும் கொடுக்கிற ஆள் தான். அப்பவே எனக்கு நியத்து வச்சது, இந்த வருஷம் நிச்சயமா நம்ம குர்பானி கொடுத்துடணும். நம்ம உயிரை அல்லாஹ் காத்துட்டான். அல்லாஹ் உயிரை காத்துட்டான். எந்த விதமான சின்ன கண்ணாடி சில்லு கூட என்னை பித்தவில்லை. பூராமே நொறுங்கி விட்டது. எல்லாமே பின்பக்கமாக சென்று விட்டது. அவ்வளவு வேகமான மோதல். ஆனா உயிர் யாருக்குமே உயிர் சேதமில்லை. இந்த பிரச்சனை எதுக்கு சொல்கிறேன் என்றால், நாம் என்னெல்லாம் நல்லதாக சென்றால் கூட ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே குர்பானியை நாம் அலட்சியமாக விட்டுவிட முடியாது.
அது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. உடனே நியத்தி வைத்துட்டேன், இந்த வருஷம் நாம் சரி பண்ணி கொடுப்பது என்று. சென்ற வருடம் கொடுக்கத்தான் செய்தேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட நிகழ்வை பற்றி சொல்லி காட்டுவார்கள். பல தடவை நாம் அதை பார்த்திருக்கிறோம். என் உயிர் தப்பியது குர்பானியின் மூலமாகத்தான். ஒரு தடவை இல்லை, 2 தடவை என்று சொல்வார்கள். ஒரு தடவை இல்லை, 2 தடவை. 1வது தடவை அவருடைய பாட்டனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களிலே அதை பற்றி விரிவாக நமக்கு சொல்வார்கள். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்கான தயாராக இருந்ததிலிருந்து காப்பாற்றியது என்று அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் கவனித்தீர்களே, ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்ல, சரி பேசாம விட்டுறலாம். அவர்களுக்கு கனவு காட்டினான். அவர்கள் மகனை குர்பானி கொடுப்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயாராகிவிட்டார்கள். கத்தியோடு தயாரானார்கள். எல்லாமே சரியாகிவிட்டது. உடனே நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம், உன்னுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதோடு அல்லாஹ் இருந்திருக்கலாம். தியாகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதோடு அல்லாஹ் இருந்திருக்கலாம். ஆனா இருக்கல. அதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? சொர்க்கத்திலிருந்து பெரிய ஆட்டை கொண்டு வந்து அறுத்துக்கூட அல்லாஹ்வே ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு தியாகத்தை பக்தா நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம், என்னுடைய அடியானை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னால் முடிஞ்சிட்டு கதை. அவன் இஷ்டம். ஆகுக என்றால் ஆகக்கூடிய வல்லவருடைய தரப்பு. இவர் மகனை குர்பானி கொடுக்க தயாராகிவிட்டார் என்பதை அவர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். ஏற்றுக்கொண்டதோட முடிச்சிருக்கணும் கதைய. முடிக்கல. அதான் நம்ம பார்க்கணும். முடிக்கல. அதுக்கு பதிலாக அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்டை கொண்டு வந்து அங்கே அறுக்குமாறு உத்தரவிடுகிறான். அப்ப அந்த உயிருக்கு அந்த உயிர் கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை அது மிகப்பெரிய வலியுறுத்தக்கூடியதாக அமைந்திருப்பதை நாம் காணுகிறோம். அதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். ஆனா இப்னு ரபீஹை 2 தடவை என் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த குர்பானினால. முதல் குர்பானி அல்லாஹ் கொடுக்கும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பதற்காக வேண்டும். 2வது குர்பானி அவருடைய தந்தை வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. அவருடைய தந்தை அப்துல்லா. இந்த அப்துல்லாவுடைய தந்தை பேர் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் என்பவர் ஜம்சம் கிணறை அவர் நிர்வகித்து வருகிறார். ஜம்சம் கிணறுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஜம்சம் கிணறு வெள்ளப்பிரளயத்திலே தூர்ந்து போய்விட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்திலே அப்படி ஒரு கிணறு இருந்ததா தெரியல, தூர்ந்து போய்விட்டது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் கனவு காணுகிறார்கள். அந்த கனவில ஜம்சம தோண்டு, அது இந்த இடத்துலதான் இருக்குது, நீ போய் பாரு, அந்த இடத்தை தோண்டு, ஜம்சம் வந்துடும், ஜம்சம் உள்ள இருக்குது என்று அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுத்தோடனே போய் பார்க்கிறாரு, அந்த இடம் தெரியல. அந்த இடம் எது என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுநாள் கனவு, அந்த இடத்துல காக்கா கரையானை தின்னுகிட்டு இருக்கும் அந்த இடம் என்பதாக அல்லாஹ் மறுநாள் கனவிலே காட்டுகிறான். காகம் ஒன்று ஒரு கரையான் புத்தை சொண்டு கொண்டிருக்கும் அந்த இடம் தான் என்பதாக அல்லாஹ் மறுநாள் கனவிலே அறிவிக்கிறான். அது அவர்கள் அடையாளத்தை கண்டுகொண்டு தோன்றினார்கள், அவர்களாக தோன்றினார்கள். பீரி ஹவிர்த்துது ஹவிர்த்துவது தவைத்து இன்னல் மாவு அபி வஜத்தி, அரபியிலே கவியிலே சொல்வார்கள், இன்னம்மா மாவு அபி வஜத்தி, இந்த ஜம்சம் தண்ணீர் என்னுடைய தண்ணீர், என்னுடைய பாட்டனாருடைய தண்ணீர், இது என்னுடைய கிணறு, தவைத்து நான் அதைத்தான் சுற்றி கட்டடம் கட்டினேன், அதை நான் தோன்றினேன் என்று அரபிலே கவி பாடி சொல்வார். அது அவர் தோன்றினார், அதனால் அதில் அவர் உரிமை போடுகிறார். உரிமை கொண்டாடி அந்த ஜம்சமை தனக்குள்ளது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது மக்கள்லாம் அவரை சூட ஏற்றி விட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஜம்சம் உயிர் எடுக்கிறீங்க, நீ உயிராக இருக்கிறீங்க,
இந்த சம்சமுக்காண்டி உன் பிள்ளைய குர்பானி கொடுத்துருவியா என்பதாக ஒரு கேட்க, உன் பிள்ளைய குர்பானி கொடுத்துருவியா, 10 பிள்ளை பெற்ற ஒரு பிள்ளைய கொடுப்பியா, கொடுப்பேங்கிறார். ஜம்சம்காண்டி ஜம்சமை அல்லாஹ் எனக்கு காட்டி தந்தான். அகில உலகத்திற்கும் இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த தண்ணீர் குடிக்கப்படுகிற அளவிற்கு இஸ்லாமிய வீடுகளுக்கு புறம் பரவிட்ட அந்த தண்ணீர் அது அவருடைய கண்டுபிடிப்பு அல்லவா. எனவே அதற்கு சொந்தம் கொண்டாடினார். எல்லாரும் அவரை சூடேற்றி விட்டார்கள். எதுக்காண்டி நான் என் பிள்ளை வேண்ட கொடுக்க தயார் என்பதாக அவர் பிள்ளையை கொடுக்க நேற்று பண்ணினார். அதன்படியே அவருக்கு 10 பிள்ளையும் பிறந்தது. 10 பிள்ளையும் பிறந்து 10வது பிள்ளை பிறந்ததற்கு பிறகு கனவுலே உன்னுடைய நேர்ச்சியை நிறைவேற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி கனவு வந்ததோ அதை போன்றே அந்த கனவு நேர்ச்சியை நிறைவேற்றி என்று சொன்னவுடன் உடனேயே யாரை கொடுக்கலாம் என்பதாக அவர் சீட்டு குலுக்கி போடுகிறார். அப்துல்லா என்று பெயர் வருகிறது. தன் மகன் அப்துல்லாவை அவர் கயத்தை எடுத்துக்கொண்டு மினாவிற்கு செல்கிறார். தன்னுடைய பாட்டனார் எந்த இடத்திலே தன்னுடைய மகன் இஸ்மாயிலை குர்பானி கொடுக்க முனைந்தாரோ அதே இடத்திற்கே இந்த பிள்ளையை கொண்டு செல்கிறார். செல்லும்போது ஊர் மக்கள் எல்லாம் தடுக்கிறார்கள். வேண்டாம், பிள்ளையை குர்பானி கொடுக்கிற விளக்க வேண்டாம், நரபலி வேண்டாம், தன்னுடைய பிள்ளையை அறுக்கக்கூடிய பழக்கத்தை புதுசா உண்டாக்குனா எல்லா குடும்பத்திலையும் அதே மாதிரி செய்ய வேண்டி வந்துடும், எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுனாங்க. அதனால மனித சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது, தாம் பிள்ளைகளை தானே இருக்கக்கூடாது, அது செய்யாத என்பதாக ஒரு பெரிய போராட்டமே மக்கள் நடத்துகிறார்கள். சூடேற்றி விட்டவங்க அவங்கதான் கடைசியில அறுக்க போகும்பொழுது தடுத்து விடுகிறார்கள். வேண்டாம் வேண்டாம். ஒவ்வொருத்தரும் தாம் பிள்ளைகள் அறுக்கிறது என்பது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டால் காலம் உள்ளளவு அப்படி ஒன்று ஆய்விடமாக மனிதனை கொண்டுகிற ஒரு செயலுக்கு ஆளாகிவிடும். வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். அறியாமை காலில் உள்ளவர்கள் தான் இருந்தாலும் சில விஷயங்களில் புத்திசாலிகள். தடுத்த உடனே அப்துல்லா சொல்கிறார், என்னதான் செய்யறது? அப்துல் முத்தலிப் சொல்கிறார், மீனாவிலே ஒரு கிளவி இருக்கிறார், மந்திரக்கார கிளவி, அவர்கிட்ட போய் கேட்போம். மந்திரக்கார கிளவிட்ட போய் கேட்கலாம் என்று போனார்கள். அப்ப அவ ஒரு தந்திரம் சொல்றான். அப்துல்லான்னு ஒரு சீட் எழுதுங்க, இன்னொரு சீட்ல ஒரு ஒட்டகம் எழுது, இதை குறுக்கி போடுங்கள். அப்துல்லான்னு வந்தா ஒட்டகத்தை நம் கூட்டிக்குங்க, 2 ஒட்டகம் என்று குறுக்கி போடுங்கள். அப்துல்லான்னு வந்தா 3 ஒட்டகம் என்று போடுங்கள். அப்துல்லான்னு வந்தா 4 ஒட்டகம் என்று போடுங்கள். இப்படி எங்கள் ஒட்டகத்தினுடைய எண்ணிக்கையை கூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஊரெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதை விட்டு தடுக்க வேண்டும், என்ன செய்யலாம்? எதை பார்த்தாலும் அப்துல்லா அப்துல்லா அப்துல்லா. நம்ம எல்லாம் சீட்டு குறைக்க போட்டோம்னா 3 தடவை போடும். 3 தடவையிலே இதெல்லாம் சரியில்லை முடிவு பண்ணிட்டோம். யார் சீட்டு கொடுத்தாலும் 1 2 அதோட 3வது நான் தூக்கி போட்டு போயிடும். ஆனா அவரு போறாரு 100 வரைக்கும் வந்து விட்டார். 99 100 ஆயிடுச்சு. 100 ஆன பிறகு பார்த்தால் 100 ஒட்டகம் என்று சீட்டிலே வருகிறது. உடனே 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து அப்துல்லாவை அவர் காப்பாற்றுகிறார். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பாட்டனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு ஆடை குர்பானியை கொடுத்து அவர் காக்கப்பட்டார். என்னுடைய தகப்பனார் அப்துல்லாவும் 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்து காக்கப்பட்டார். ஆக உயிருக்கு அந்த உயிரை கொடுத்த போதுதான் அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது என்பதை திருக்குர்ஆன் பல வரலாறுகள் மூலமாக நிரூபித்து காட்டுகிறது. செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹுல் பக்ரா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹுல் பக்ரா என்ற ஒரு வரலாற்றுடைய தொடரில் சொல்வான். ஒரு கொலை ஒன்று நடந்து விட்டது. ஒரு பணக்காரருடைய மகனை கொலை பண்ணிட்டான். பணக்காரனா அந்த ஆள் கடுமையான செல்வந்தர் அந்த காலத்துல. அவரை கொலை பண்ணிட்டான். யார் கொலை பண்ணினார் என்று தெரியவில்லை. அதற்காண்டி அவர்கள் எல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார்கள், தெரியவில்லை. அந்த காலத்தில் துப்பறியும் இலாக்காக்கள் கிடையாது அல்லவா? இங்கே துப்பறியும் இலாக்கா இருக்கிற காலத்திலேயே எத்தனையோ ஊழல் நடந்துருது. அப்ப அந்த காலத்துல எந்த துப்பறியும் இலாக்காவும் இல்லை. எதையும் துப்பு கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல கொலை எப்படி கண்டுபிடிப்பது? எல்லோருமா சேர்ந்து செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சென்றார்கள். செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
நான் அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் தذبحوا பக்கரா. அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்க சொல்கிறான். இதற்கு பதிலாக இந்த இறந்து விட்ட ஒரு மனிதன், அவருக்கு பதிலாக ஒரு மாட்டை அல்லாஹ் அறுக்க சொல்கிறான். அப்படி மாட்டை நீங்கள் அறுப்பீர்களேனால் இறந்தவர் எழுந்திருத்து தன்னை யார் கொண்டார் என்பதை சொல்லிவிட்டு அவர் மீண்டும் இறந்து விடுவார். கொஞ்ச நேரம் உயிர் கொடுப்பதற்காக வேண்டி, கொஞ்ச நேரம் அவருக்கு உயிர் கொடுப்பதற்காக வேண்டி. எவ்வளவு நேரம் உயிரை எழுந்திருச்சு என்னை இவன் தான் கொண்டான்னு சொல்லிட்டு 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷம் உயிர் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மாட்டை இருக்குமாறு உத்தரவிடுகிறார். இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் தذبحوا பக்கரா. அது ஒரு நீண்ட வரலாறு. குர்ஆன் மூலவற்றையுமே தெளிவாக அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக ஒரு 5 நிமிஷம் ஒரு உயிரை திருப்பி கொடுப்பதற்காக வேண்டி ஒரு மாட்டை அறுத்துத்தான் இந்த காரியம் நடந்தது. அந்த மாடு எப்படிப்பட்ட மாடு என்றெல்லாம் அங்கே குர்ஆனிலே நமக்கு விளக்கி தருவதை நாம் காணுகிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்வார்கள், என்னை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதாக ஒத்துக்கொண்டு விட்டான். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். எனக்கு வரக்கூடிய ஆபத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ஒத்துட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு வரக்கூடிய ஆபத்தை பாதுகாக்க அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். குர்ஆன் ஒரு வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், என்னை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றான். அதனால வருஷம் 2 குர்பானி கொடுக்கிறேங்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அல்லாஹ் பாதுகாக்க ஒத்துக்கொண்டான். அதற்காண்டி வருடா வருடம் 2 குர்பானி. மற்றவர்கள் எல்லாம் 1 குர்பானி கொடுப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 குர்பானி கொடுப்பார்கள் என்பதை நமக்கு வரலாற்றிலே சொல்லி காட்டப்படுகிறது. எத்தனை தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் உலகத்திலே சூழ்ந்திருக்கிறது. நாய்க்கரையோ, நரிக்கரையோ, காகத்துக்கரையோ, கழுகுக்கரையோ என்ற நிலையிலே நம்முடைய உயிர்கள் எல்லாம், உடல்கள் எல்லாம் ஆபத்தை கொண்டு சூழ்ந்திருக்கக்கூடிய காலத்தில யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வரலாறுகள் புறாமே ஒரு உயிரை கொடுத்தால் அந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அதை ஆணையாம் அல்ல நமக்கு பிறப்பிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு காட்டி தந்த ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை நீங்கள் பார்க்கிறீர்களே, ஆனால் பல தடவைகள் பார்க்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 2 கொடுப்பார், டபுள் கொடுப்பார். பல தடவை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சமயத்துல எத்தனை யுத்தங்கள், 63 யுத்தங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 21 யுத்தங்களுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதுல ஒரு யுத்தத்துல சரியா அவர்களை பார்த்து அம்பு எய்கிறான் ஒருவன். இப்னு குமையா என்பவன் அம்பு எய்கிறான். இப்னு குமையா என்பவன் பெருமானாரை நோக்கி அம்பு எய்கிறான். அந்த அம்பு நேரா போய்கிட்டு இருக்குது. சனம் தவறினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில் அது பாய்ந்துவிடும். அந்த மாதிரி ஒரு தருணத்திலே அவர்களை குறிவைத்து அம்பு எய்யப்பட்டு விட்டது. அந்த நேரத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி தருணத்தை புரிந்து கொண்டு படார் என்று தன்னுடைய நெஞ்சை நடுவிலே கொடுத்து விட்டார். அந்த அம்பு வர்றதுக்கு முன்னால், அது போய் பெருமானாரை சேர்வதற்கு முன்னால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நெஞ்சை வந்து கொடுத்து விட்டார்கள். அங்கே செல்ல வேண்டிய அம்பு இடையிலே தடுத்து நிறுத்தப்பட்டு அவருடைய உயிரை கொடுத்தது. ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி உயிரை செஞ்சியவர்கள். இங்கே பார்க்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கே ஏதோ ஒரு காரணத்தினால் பாதுகாக்கப்பட்டு விட்டது. அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபரின் யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்மா உங்களுக்கு நான் விருந்து வைக்கிறேன்னு சொல்லுது. விருந்தை ஏற்று மறுக்க மாட்டார்கள். அது சகோதர சமயத்தை சார்ந்த யூத பெண்ணு தான். இருந்தாலும் விருந்துக்கு போன்னு சொல்லி விருந்துக்கு போனா அந்த அம்மா ஆட்டிலே நஞ்சு கலந்து ஆக்கி வைத்திருக்கிறது. அதை சாப்பிட்ட உடனே பக்கத்துல ஒருத்தர் நீளம் பிடித்து அப்படியே இறந்து போய்விட்டார். நீல நரமாகி அந்த மருந்து இந்த இதை சாப்பிட்டவர் பக்கத்திலே இறந்து போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இறந்து போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவலம் உள்ளே உண்டு விட்டார். உண்டதற்கு பிறகுதான் பக்கத்தில் உள்ள நண்பருடைய கதையை பார்த்தவுடன் இது நஞ்சு கலந்திருக்கிறது என்பதை கருதி அவர்கள் அப்படியே நிறுத்தி கொண்டார்கள். வரலாற்றில் நாம பார்க்கிறோம், அந்த உயிர் பக்கத்தில் உள்ளவர் முழுமையாக உண்டதினால் அவர் காலி ஆயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கப்பட்ட அந்த நஞ்சு
அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றி விட்டான். அந்த உயிர் அன்று மிகப்பெரிய பாதுகாப்பிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் அறிவிக்கப்பட்டு விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தங்கி இருக்கிறார்கள். மக்காவிலே ஒரு எதிரி எல்லோருக்கும் மத்தியிலே கூக்கல் விட்டான், என் பிள்ளைகளுக்கு யாராவது பாதுகாப்பு கொடுத்தா நான் போய் முகமது கொலை பண்ணிட்டு வந்துடுவேன், நான் போய் முகமது கொலை பண்ணிட்டு வந்துடுவேன் என்பதாக அவன் சவால் விடுகிறான். சவால் விட்டவுடன் சரி என்று சொல்லி அதற்கு பொறுப்பேற்றான் ஒருவன், நான் உனக்கு எல்லாமே பொறுப்பேற்றுக்கிறேன், அவளை போய் கொண்டு வா. உடனே அம்புல நஞ்சு ஏற்றி அந்த காலத்தினுடைய வித்தை, அம்ப மேல குத்துனாலே போது நஞ்சு உள்ள போந்துடும். அந்த மாதிரி ஒரு இதிலேயே அவன் வந்து பள்ளிவாசலை காத்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் சரியா அந்த நேரத்தில் வந்து விட்டான், சரியாக வந்து விட்டான். ஆனால் குத்துவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடியுங்கள் அவனை என்றார். பிடியுங்கள் என்று சொன்னவுடன் அவனை பிடித்து விட்டார். அவனை பிடித்து அவனை கொண்டு வந்து வைத்து என்ன செய்யற என்ன கேட்ட, ஒண்ணு நான் சும்மா வந்தியா, உண்மையை சொல் என்று பெருமானாரே செய்தியை சொல்கிறார்கள். நீ அங்கிருந்து சவால் விட்ட உன்னுடைய குடும்பத்திற்கு யாரால் பொறுப்பேற்றுக் கொண்டால் முகமதை நாம் கொலை செய்துவிட்டு வந்து விடுகிறேன் என்பதாக சவால் விட்டாய். அந்த சவாலை ஏற்றி உனக்கு குடும்பத்துக்கு ஒருவன் பொறுப்பேற்றான். எனவே நீ என்னை கொள்வதற்காக வேண்டி அம்போடு வந்து நிற்கிறாய். நான் கவனிக்கவில்லையானால் உடனே அந்த நண்பர்களை பிடிங்கள் என்று சொல்லி அவன் கவனிக்கவில்லையானால் என்னை கொண்டிருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க அப்பொழுதும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். கண்ணியத்திற்குரியவர்கள் ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தின் கீழால் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒருத்தன் திடீரென்று வாளை ஊறிக்கொண்டு பெருமானார் நெஞ்சில் மீது நிற்கிறான். தூங்கிக் கொண்டிருந்தார். கண்விழித்து பார்க்கிறார்கள், அப்படியே வாழ் நெஞ்சுக்கு மேலாக நிற்கிறது. எந்த நேரம் அவன் பாய்ச்சி விடலாம். அப்போது அவன் சும்மா இருக்க மாட்டான். ஒரு வார்த்தை கேட்டான், இப்போது உன்னை யார் பாதுகாப்பான், உன்னை யார் பாதுகாப்பார் என்று அந்த எதிரி கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ் என்று சொன்னோம், அவன் பதறி கீழே வந்தான். அவன் மட்டும் அன்னைக்கு பதறி கீழே விழறா. அந்த அம்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டார். அந்த வாளை எடுத்துக்கொண்டு திருப்பி அவன் நெஞ்சுக்கு நேர உன்னை யார் பாதுகாப்பார்கள் என்று கேட்டார். கடைசியில் அவனை மன்னிச்சு விட்டார்கள். ஆக அந்த நேரத்திலும் கூட சரியான தருணம் கொள்வதற்கு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விட்டான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்வினை செய்து அவர்களை சாகடிப்பதற்காண்டி பல முயற்சிகள், அந்த செய்வினையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொள்வதற்கு பின்னால் இந்த ஆயத்துகளை இறக்கி அந்த செய்வினையை அல்லாஹ் தஆலா முறியெடுத்து விட்டான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில யூதர்கள் சில கேள்விகளை கேட்கப்படுறது போன்று கதை பேசிட்டே போய் ஒரு மரத்தடியில ஒரு பாறை அடியில உட்கார வச்சு மேலிருந்து பாறையை தள்ளிட்டாங்க. மேலே இருந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பாறையை தழுவினார்கள். அந்த பாறை தலை மேல் விழாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு விட்டார். இப்படி எண்ணி பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட 12 தருணங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆபத்துகள் விலகி இருக்கிறது. இந்த விலகி இருக்கிறது காரணத்தினால் அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்னால் பெருமானார் சொன்னார்கள், என் உயிரை பாதுகாப்பதாக அல்லாஹ் வாக்களிச்சுட்டான், அதுக்கு நன்றியாக நான் 2 குர்பானை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்களே, அதை தவறாமல் கொடுத்தார்கள். எனவே இந்த ஆண்டு என்ன பெயரப்போது நாம் நம்முடைய செல்வங்களிலே இந்த ஊரை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா 1 லட்சம் ஆடு இருக்காங்க. அப்படியா, ஒரு 500 ஆடு 400 ஆடு. மற்றவங்க எல்லாம் என்ன ஆச்சு, இதெல்லாம் லேசான்னு வச்சுக்காங்க. ஏதோ கடமை, தொழுகை தானே, தொழுகை மாதிரி இது ஒரு கடமை. தொழுகை விட்டா யார் கேட்க போறா, நோம்பு விட்டா யார் கேட்க போறா, ஜக்காத்து கொடுக்கணும்னா யார் கேட்க போறா, குர்பானை விட்டா யார் கேட்க போறா, உன் உயிருக்கு தான் பாதுகாப்பு. அதை உள்ள என்ன வழங்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளை சொல்கிறான் என்றால் அதை எதற்காண்டி சொல்கிறான், அதனால் நமக்கு என்ன பலன்கள் இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்து அந்த பலன் எவ்வளவு முக்கியமான பலன் என்பதை நாம் சென்று பார்ப்போமே. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு கூட விடப்பட்டார்கள். ஆண் தனியா, பெண்ணு தனியா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடிகளுக்கு தனியா, தனியா என்று ஒவ்வொருவரும் குர்பானை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் இது எதோ கதை அல்ல, இதில் சொல்லப்படுவதெல்லாம் கதை அல்ல. உங்களுடைய நேரத்தை வீணடிப்பதற்கான சொல்லப்பட்ட வீணான செய்திகள் அல்ல, உண்மை வரலாறு. நன்கு நீங்க பிடித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை அறுக்க முனைந்த பொழுது அல்லாஹ் ஏன் ஆடு கொண்டு வந்து அறுத்தான்? ஒரே கேள்விதான் உங்க மனதில் நான் வைக்கிறேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஒத்துக்கொண்டு விட்டான்.
நேர்ச்சையை ஏற்றுக்கொண்டு விட்டான். ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ். அவன் சொன்னால் முடிந்ததுக்காக முடிஞ்சு போச்சு என்று விடாமல் ஏன் ஒரு ஆடை அவன் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து அறுக்க வைக்கிறான்? அறுக்க வேண்டும், அறுக்க வேண்டும். அதுதான் பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. எனவே இது ஒரு வாஜிபு, கடமை என்பதோடு மட்டுமல்லாமல் நாம் இந்த உலகத்திலே ஆபத்தான உலகத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான ஆபத்துகள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பாக கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்ற கடமையை உணர்ந்து அதனுடைய தத்துவத்தை புரிந்து செயலாற்றுவமாக அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.